நற்செயலுக்கு வழிகாட்டுபவர் சமம் நற்செயல் செய்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நற்செயலுக்கு வழிகாட்டுபவர் நற்செயல் செய்தவருக்கு சமமான நன்மையை பெறுவார். மேலும் சிரமப்படுபவருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தாலா விரும்புகிறான். ஆதாரம் பஸ்ஸார் தர்கீப். இந்த ஹதீஸ் நமக்கு 2 முக்கிய பாடங்களை சொல்கிறது. முதலாவது, ஒரு நல்ல செயலை நேரடியாக செய்பவருக்கு மட்டுமல்ல, அந்த நல்ல செயலுக்கு வழிகாட்டியவருக்கும் சமமான நன்மை கிடைக்கும். உதாரணமாக, ஒருவருக்கு தர்மம் செய்யும் வழியை காட்டினால் அந்த தர்மத்தின் நன்மையில் நாமும் பங்கு பெறுவோம். இரண்டாவது, சிரமப்படுபவருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். ஒருவருக்கு அவரது கஷ்டத்தில் உதவி செய்வது நேரடியாக அல்லாஹ்வின் அன்பை பெற்றுத்தரும் செயலாகும். எனவே நாம் நல்லவற்றை பரிந்துரைப்பதிலும் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வதிலும் முனைந்திருக்க வேண்டும். ஒரு சின்ன உதவியும் ஒரு நல்ல வழிகாட்டலும் அல்லாஹ்விடம் மகத்தான கூலியை பெற்றுத்தரும். இறைவா, எங்களை நற்செயலுக்கு வழிகாட்டுபவர்களாகவும் சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் ஆக்குவாயாக. ஆமீன்.